ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 13. கொழம்பு துப்பறிவோர் போட்டி. பகுதி 3. கொழம்பு தலைமை துப்பறிபவர் போலீஸ் இன்ஸ்பெக்டருடன் வந்து சாமல்கோட்டை போலீஸ் அதிகாரியிடம் திருநெல்வேலி ஜில்லா மாஜிஸ்ட்ரேட் கொடுத்த கடிதத்தை கொடுத்து வேண்டும் உதவி பெற்றுக்கொண்டு ஸ்ரீதர் என்ற சுந்தரராஜுவை பிடிக்கப் போகும்போது தங்களை அவமானப்படுத்தி ஏமாற்றிய துப்பறியும் கோவிந்தனையும் கூட அழைத்து போய் பிடித்து கோவிந்தனை அவமானப்படுத்தும் எண்ணத்துடன் ஐரோப்பியரை போல் மாறுவேடம் பூண்டிருக்கும் கோவிந்தனையும் கூட அழைத்து போக எண்ணி திருநெல்வேலியிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் அவ்வூரிலிருந்து உதவிக்கு அழைத்து வந்த இன்ஸ்பெக்டருக்கும் கோவிந்தன் தங்களை அவமானப்படுத்தி ஏமாற்றி சென்ற வித்தாந்தங்களை சொல்லி அவர்களையும் தங்களுடன் கோவிந்தன் ஐரோப்பியராக வேடம் பூண்டிருக்கும் இடத்திற்கு வரும்படி கூப்பிட்டனர். அவர்களுக்கு கோவிந்தனுடைய பிரதாபங்கள் நன்கு தெரியுமாதலாலும் ஒரு கால் இப்போது கோவிந்தன் அவர்களிடம் அவமானப்பட நேரிட்டாலும் தாங்கள் கூட சென்றால் தாங்களும் சேர்ந்து அவமதித்ததாக எண்ணி பின்னால் தங்களுக்கு கேடு விளைவிப்பார் என பயந்து வர மறுத்துவிட்டனர். இன்ஸ்பெக்டர்களையும் ஜவான்களையும் வெளியில் விட்டுவிட்டு தான் போய் அழைத்து வர சென்றார். அங்கு சேர்ந்ததும் தனது கூட்டாளியாகிய இரு துப்பறிவோரிடமும் பேசிவிட்டு வராந்தாவில் உட்கார்ந்து சுருட்டு பிடித்துக் கொண்டிருந்த ஐரோப்பியரிடம் அவர் சென்று, தாசனம் ஐயா கோவிந்தா என்றார். அவர் தன் பாட்டில் சுருட்டு பிடித்துக் கொண்டிருந்தார். மீண்டும் அவர், ஐயா கோவிந்தா, ஸ்ரீதர் என்ற சுந்தரராஜுவின் இருப்பிடம் கண்டுபிடித்து அவரை கைது செய்ய வாரண்டுடன் வந்திருக்கிறேன். தாங்களும் தயவு செய்து கூட வந்திருந்து உதவி செய்ய வாருங்கள் என்றார். அப்போதும் அந்த ஐரோப்பியருக்கு இவர் என்ன சொல்கிறார் என்று தெரியாததால் தம் பாட்டில் சுருட்டு பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார். தம்மை அலட்சியமாய் நினைத்தோ அல்லது என்ன செய்வதென தெரியாமலோ கோவிந்தன் அவ்வாறு இருக்கிறார் என நினைத்து அந்த பிரதம துப்பறிவோன் அவர் சமீபத்தில் வந்து அவர் கைகளை பிடித்திழுத்து, வாருங்கள் ஐயா என்றார். அனாவசியமாய் தன்னை தொட்டு இழுப்பதை கண்ட ஐரோப்பியருக்கு பிரமாத கோபம் உண்டாகி கையை பிடித்து இழுப்பதற்காக சாய்ந்திருந்த துப்பறிபவரது தவடை தனது கைக்கு நேராக இருந்ததால் தனது கையை திமிரி இழுத்ததும் துப்பறிபவருடைய பற்கள் இரண்டு கீழே விழும்படி தவடையில் தடால் என அறைந்துவிட்டு தனது வேலைக்காரனை கூப்பிட்டு, இவன் பைத்தியக்காரன் போலிருக்கிறது, இவனை பிடித்து கட்டு என்றார். துப்பறிபவர் போய் கூப்பிட்டதையும் அவர் வராமல் அவர் பற்கள் இரண்டு கீழே விழும்படி அறைந்ததையும் துரை வேலைக்காரனை அழைத்து கட்ட சொல்வதையும் பார்த்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் என்ன விஷயம் என்று பார்க்க அங்கு சென்றார்கள். அப்போது துரை, இன்ஸ்பெக்டர், நல்ல வேளையாய் நீங்கள் இவ்விடம் வந்தீர்கள். இந்த பைத்தியக்கார பயல் சுருட்டு பிடித்துக் கொண்டிருக்கும் என் கைகளை பிடித்து இழுத்தான். இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்கள் என்றார். அதற்கு துப்பறிபவர், இந்த பூச்செல்லாம் என்னிடம் நடவாது. ஐரோப்பியரை போல் அபிநயித்தால் ஏமாந்து போய்விடுவேன் என நினைத்தீரா என்ன? கோவிந்தா, அந்த ஜபம் இந்த சிங்கள குட்டியிடம் சாயாது என்று ஆங்கிலத்தில் சொன்னார். அந்த ஐரோப்பியருக்கு இன்னும் அதிக கோபம் உண்டாகி இன்னொரு தவடையில் அறைய எழுந்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் சாந்தப்படுத்தி, அவர் தங்களை துப்பறியும் கோவிந்தன் என உண்மையில் சொல்கிறார். அவர் சந்தேகத்தை தீர்க்க வழி இருந்தால் தீர்ப்பது நலம் என்றார்கள். கொழம்பு தலைமை துப்பறிபவர், இதோ சந்தேகத்தை நிவர்த்தித்து விடுகிறேன். அவர் பொய்தாடியை இழுத்து தெரிந்துவிட்டால் கோவிந்தன் என்னும் உண்மை தெரிந்து விடுகிறது என்றதும் அந்த ஐரோப்பியருடைய தாடியை பலமாய் பிடித்து இழுத்தார். ஐரோப்பியருக்கு வலி பொறுக்க முடியவில்லை. இரண்டு கைகளாலும் துப்பறிபவரை பல அடிகள் அடிக்கவே அவர் பலமாய் பிடித்து இழுத்ததில் சில தாடி ரோமங்கள் இரத்தத்துடன் இழுக்கப்பட்டன. ஐரோப்பியருக்கு அதிக ஆத்திரம் உண்டாகவே கஷ்டத்துடன் விடுவித்துக் கொண்டு தன் கைத்துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வந்து சுட வந்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் அவரை சமாதானப்படுத்திவிட்டு துப்பறிபவரிடம், ஐரோப்பியரின் தாடி பொய் தாடி அல்லவென்றும் உண்மை தாடிதான் என்றும் நீங்கள் தப்பபிப்பிராயம் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் சொன்னார்கள். அவர் இல்லை என்றும் அவர் கோவிந்தனே எனவும் சாதித்தார். அப்போது அந்த ஐரோப்பியருக்கு அவன் முட்டாள் என்றும் பிடிவாதக்காரன் என்றும் தோன்றி அவர் நினைக்கிறபடி தான் கோவிந்தன் அல்லவென்றும் தான் ஐரோப்பியன்தான் என்றும் தான் கல்கத்தாவிலிருந்து 3 தினங்களுக்கு முன் வியாபார நிமித்தம் ஸ்ரீதரன் கம்பெனிக்கு வந்ததாகவும் அவருக்கு வந்த பல கடிதங்களையும் தந்திகளையும் காட்டினார். அப்போதும் அவருக்கு திருப்தியாகவில்லை. அப்பால் அந்த ஐரோப்பியர் அவர் பேரில் இறக்கப்பட்டு என்ன பரீட்சை செய்து பார்த்தால் அவருக்கு திருப்தியாகும் என கேட்டார். தன்னிடம் உள்ள ஒரு சோப்பால் துரையின் முகத்தை
தன்னை கழுவ விட்டால் தெரியும் என சொன்னார். அவ்வாறே அவரை சோப்பு கொண்டு வர சொல்லி தன் முகத்தை கழுவி பார்க்க சொன்னார். அவர் எத்தனை தரம் சோப்பு போட்டு கழுவியும் வெள்ளைத்தோல் வெள்ளையாகவே இருந்தபடியால் அத்துரையிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தொங்கவிட்ட தலையுடன் படகுக்கு சென்று படகேறி எல்லோருமாக தீவுக்கு சென்றனர். அங்கு போய் அங்கு காவல் இருக்கும் அதிகாரிக்கு வாரண்டை காட்ட அவர் மாளிகை காலியாய்த்தான் இருக்கிறது, எவரும் இல்லை என்றார். எப்படியாவது சோதித்தறிய வேண்டும் என்று சொல்லி அங்குள்ள விவசாய உத்தியோகஸ்தரிடம் தாங்கள் வந்த காரியத்தை தெரிவிக்க அவர் உடல் நடுக்கம் கொடுத்தது. வாய் குளறியது. கேட்ட கேள்விகளுக்கு ஒன்றுக்கொன்றாக பதில் சொல்வதும் முன்னுக்கு பின் முரண்படும்படி பேசுவதுமாயிருந்தார். கொழம்பு துப்பறிபவர்களுக்கு உற்சாகம் மேலிட்டது. மாளிகைக்கு போகும் மத்தியில் உள்ள இரும்பு கிராதி கதவை திறக்கும் சாவி கொடுக்கும்படி கேட்க, முதலில் தன்னிடம்தான் இருப்பது வழக்கம் என்றும் இப்போது ஸ்ரீதர் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் இருப்பதாகவும் இங்கில்லை என்றும் உளறினார். சாவி கொடுக்காததால் பூட்டை உடைத்து மாளிகை அண்டை போய் பார்க்க கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தன. பூட்டிக் கொண்டுதான் உள்ளே இருப்பார்கள். ஆகையால் கதவுகளின் பூட்டுகளையும் உடைத்து பார்க்க வேண்டும் என்றதால் அவ்வாறே பங்களா முழுவதும் தேடினார்கள். தேடியும் அங்கு எவரும் இல்லை. விவசாய உத்தியோகஸ்தர் முகத்தில் களை தோன்றிற்று. தனது எஜமானரின் மாளிகை கதவுகளையும் பூட்டுக்களையெல்லாம் தான் எவ்வளவு சொல்லியும் தனது வார்த்தையையும் கலால் உத்தியோகஸ்தர் வார்த்தைகளையும் நம்பாமல் உடைத்ததால் ஏற்படும் சகல நஷ்டங்களையும் கட்டி வாங்குவதோடு அதன் மூலமாய் ஏற்பட்ட அவமானத்திற்கு ஜவாபு சொல்லியாக வேண்டுமென வெகு முடுக்காய் பேசினார். அவர் முன் இருந்த மாதிரியையும் இப்போது பேசும் மாதிரியையும் பார்த்து துப்பறிவோரும் இன்ஸ்பெக்டர்களும் அங்கு சுந்தரராஜு இருந்திருக்கக்கூடும் என்றும் எவ்வாறு வெளியேறியிருக்கக்கூடும் என்பது தெரியவில்லை என்றும் ஒரு கால் ரகசிய அறைகள் ஏதாவது அங்கிருக்கின்றனவா என சரியானபடி சோதித்து பார்த்து ஒன்றும் அகப்படாமல் அலுத்து திரும்பினார்கள். தன் மனத்தில் ஒரு கால் சுந்தரராஜு அங்கிருந்திருக்கலாம் என தோன்றிய போதிலும் கொழும்பு துப்பறிபவன் போதிய காரணங்களுடன் தான் வாரண்ட் கொண்டு வரும்படி செய்தான் என தோன்றிய போதிலும் அனாவசியமாயும் நிஷ்காரணமாயும் அவ்வளவு தூரம் இழுத்தடித்தீர்களே. ஓர் ஐரோப்பியனை கோவிந்தனென நினைத்து பேசி பல பற்களை இழக்கும்படி அவமானப்படுத்திவிட்டீரே. இங்கே ஸ்ரீதர் என்னும் சுந்தரராஜு திட்டமாய் இருப்பதாக சொல்லி இவ்வளவு தூரம் என்னை அழைத்து வந்து உபகாரம் இல்லாமல் போயிற்றே. ஆகையால் நேர் வந்து ஜில்லா மாஜிஸ்ட்ரேட்டுக்கு நேரில் சமாதானம் சொல்லிவிட்டு போம் என அவர்கள் மூவரையும் கூட அழைத்து கொண்டு இன்ஸ்பெக்டர் சென்றார். ஐரோப்பியராக வேஷம் மாறியிருந்த கோவிந்தன் எவ்வாறு துப்பறிபவர்களை ஏமாற்றி சென்றார் என்றும் அத்தீவில் உண்மையில் சுந்தரராஜுவும் செல்வமும் இருந்தார்களா இல்லையா என்றும் இருந்திருந்தால் எவ்வாறு தப்பினார்கள் என்றும் அறிய நமது வாசகர்கள் ஆவலாயிருப்பார்கள். ஆதலால் அதை பற்றி சொல்லிவிடுவோம். கொழும்புவிலிருந்து வந்த 3 துப்பறிவோரும் சென்னை ஸ்டேஷனில் இறங்கியதும் சீனு அவர்களை சந்தித்து பேசிய பின் அவர்கள் கோவிந்தன் வீட்டுக்கு வர மறுத்து சென்றபோது கோவிந்தனின் ஆட்கள் அவர்கள் மூவரையும் பின்பற்றி சென்றதாக எழுதியதை வாசகர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்றே நம்புகிறோம். அத்துப்பறிவோரை பின்பற்றி சென்றவர்கள் அன்றாட நடவடிக்கைகளை தந்திகளின் மூலமாய் கோவிந்தனுக்கு தெரிவித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆகையால் கொழும்பு தலைமை துப்பறிவோன் கோவிந்தன் கோதாவரி ஸ்டேஷனில் இறங்கியதாக கண்டுபிடித்தது முதல் சாமல் கோட்டை வரும் வரையில் நடந்தேறிய விஷயங்களை அப்போதைக்கப்போது கோவிந்தன் அறிந்திருந்தார். சாமல் கோட்டை காரியஸ்தரிடம் நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருந்த போது கல்கத்தாவிலிருந்து ஆண்டர்சன் என்னும் ஓர் ஐரோப்பியர் 2 தினங்கள் பொறுத்து வியாபார ரீதியாய் ஸ்ரீதர் அண்ட் கோ சாமல் கோட்டை காரியஸ்தரிடம் பேச வருவதை பற்றி அறிந்திருந்தார். அதே நாள்தான் கொழும்பு துப்பறிவோரும் சாமல் கோட்டை வந்து சேர சாத்தியமாகும் என அறிந்ததும் ஆண்டர்சன் துரை 3வது நம்பர் அறைதான் காலியாயிருந்ததால் அதில் அன்று ரயிலில் வந்து இறங்குவதாய் கொடுத்திருந்த தந்தி கோவிந்தனுக்கு காண்பிக்கப்பட்டதால் முந்தைய இரவே யாருக்கும் தெரியாமல் தமது சாமான்களை அந்த கட்டிடத்திற்குள்ளேயே வேறு அறைக்கு அப்புறப்படுத்தி வைத்து பூட்டி ஸ்ரீதரன் கோவிற்கு சென்றிருந்தார். அவர் அங்கு சென்றிருந்தபோதுதான் கொழும்பு துப்பறிவோர் வந்து விசாரித்து ஐரோப்பியராக அபிநயிக்கும் கோவிந்தன் ஸ்ரீதரன் கோ காரியஸ்தர் ஆண்டர்சன் துரையை அழைத்து வர தமது மோட்டார் வண்டியை கொண்டு வர சொன்னார். அம்3 கொழும்பு துப்பறிவோரும் அங்கு வந்து மறைந்திருப்பதை ஜன்னல் வழியாய் பார்த்த கோவிந்தன் தான் முசாஃபர் பங்களாவிற்கே போவதால் அவ்வண்டியிலேயே போவதாகவும் தானே துரையை அவ்வண்டியில் அனுப்பிவிடுவதாகவும் சொன்னதால் அவர்கள் மோட்டார் ஓட்டுபவரிடம் ஒன்றும் சொல்லி அனுப்பவில்லை. கோவிந்தன் அன்று
பெரிய தொப்பி போட்டு வந்திருந்ததாலும் சட்டென்று வந்து வண்டியில் ஏறி விட்டதாலும் அம்மூவரும் அவர் முகத்தை சரிவர பார்க்கவில்லை. கோவிந்தன் முசாஃபர் பங்களா சேர்ந்ததும் இறங்கி 3வது நம்பர் அறைக்குள் போகும்போதுதான் பின்பற்றி வந்த துப்பறிவோர் மூவரும் பார்த்தார்கள். கோவிந்தன் உள்ளே சென்றதும் ஆண்டர்சனிடம் G456 நம்பர் மோட்டார் வண்டி ஸ்ரீதர் அண்ட் கம்பெனியாரால் அவரை அழைத்து வரும்படி அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு பின்பக்க வழியாய் உள்ளே சென்று தனது சாமான்கள் வைத்திருக்கும் அறைக்குள் போய் பார்சியாக உருமாறி தனது பெயர் பாட்டக் என்றும் தான் இரவு வண்டியில் வந்து அவசர ஜோலியாய் அதிகாலையில் காக்கிநாடா சென்று வந்தார் என்றும் பாட்டக் என்று முசாஃபர் பங்களா கணக்கு புஸ்தகத்தில் கையெழுத்து வைத்துவிட்டு அங்கேயே இருந்தார். ஆண்டர்சன் துரை சுமார் அரை மணி நேரம் பொறுத்து மோட்டாரில் வந்து ஏறும்போதுதான் துப்பறிவோர் மூவரும் அவரை சரிவர கவனித்து அவரே கோவிந்தன் என நினைத்து அவரை பின்பற்றி இமை கொட்டாது கவனித்து வந்ததால்தான் ஏமாந்தார்கள். நிற்க கொழும்பு தலைமை துப்பறிவோன் ஸ்ரீதர் என்ற சுந்தரராஜுவும் செல்வமும் அத்தீவில்தான் வசிக்கிறார்கள் என்றும் இல்லாவிட்டால் கோவிந்தன் அந்த காரியஸ்தரிடம் அடிக்கடி போய் வரமாட்டார் என்றும் நினைத்துத்தான் அவர்கள் பேரில் வாரண்ட் எடுத்தார். அவ்விஷயம் தெரிந்தவுடனே டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டிடம் பிரமாண வாக்குமூலம் கொடுத்தது செல்லமல்ல, ஆதலால் செல்வம்தான் போயிருக்க வேண்டும் என்றும் அன்றிரவு சுந்தரராஜு திட்டமாய் திருவீரராஜபட்டணம் வந்திருந்தாராதலாலும் அன்றைய மாலை வரையில் கொடிக்காமத்தில் இருந்ததாலும் மறுநாள் காலை 5 மணிக்குள் ஸ்ரீதரும் செல்வமும் கொடிக்காமத்திற்கு வந்துவிட்டதாக தெரிவதாலும் ஒரே இரவில் கொடிக்காமத்திலிருந்து திருவீரராஜபட்டணம் சென்று திரும்புவதாகில் ஆகாய விமானத்தால் சென்றிருந்தால் ஒழிய வேறு மார்க்கம் இல்லை என ஊகித்து விசாரித்ததில் சத்தம் இல்லாமல் ஓடும் நூதன விதமான ஆகாய விமானம் ஸ்ரீதர் வாங்கியிருப்பதாகவும் அதை ஓட்டுவதற்கும் அவருக்கு அனுமதி சீட்டு உண்டென்றும் அதன் மூலமாய்த்தான் போய் வந்திருக்க வேண்டுமென்றும் கோவிந்தன் அறிந்திருந்தாராதலால் அந்த ஆகாய விமானத்திலேயே வந்து அவர் இறங்கி ரகசியமாய் வசித்து வரக்கூடும் என்றும் சுந்தரராஜுவை தப்புவிப்பதானால் 2 ராத்திரிகளுக்குள் தான் தப்புவிக்க வேண்டுமென்றும் தீவுக்கு நேரான வழியில் போவதற்கு எவ்விதமும் சாத்தியமில்லாததால் ஆகாய விமானத்தின் மூலமாய் இரவில் அங்கு சென்று தான் பார்க்க வேண்டுமென்றும் அங்கு ஆகாய விமானம் யாரிடமும் இல்லாததால் சென்னைக்கு சென்று தமது நண்பர்கள் எவரிடமாவதுதான் இரவல் பெற்று வர வேண்டுமென்றும் தான் ஆகாய விமானம் ஓட்ட அனுமதி பெற்றிருப்பதால் தானே ஓட்டி வரலாம் எனவும் தீர்மானித்து தனது நண்பர் ஒருவரிடம் காரணம் சொல்லாமலே அவர் ஆகாய விமானத்தை அன்றிரவு இரவில் கேட்டு வாங்கி கொண்டு புறப்பட்டு வந்து அத்தீவில் உள்ள மாளிகையின் முழு விவரங்கள் கேட்டறிந்திருப்பதால் யாதொரு அசம்பாவிதமும் இல்லாமல் மாளிகையின் முன்னுள்ள மைதானத்தில் ஆகாய விமானத்துடன் இறங்கினார். அதிக உயரத்தில் பறந்து வந்ததாலும் தான் இறங்க வேண்டிய இடத்திற்கு நேராய் உயரத்தில் வந்தவுடனே இன்ஜின்கள் வேலை செய்வதை நிறுத்திவிட்டதாலும் சத்தம் இல்லாமல் இறங்கிவிட்டார். இறங்கியதும் ஆகாய விமானத்தை பந்தோபஸ்தாய் வைத்துவிட்டு தான் எப்போதும் கொண்டு போகும் பல திறப்புகோள்களுடன் அம்மாளிகை சென்று தெருக்கதவை தன் சாவிகள் போட்டு திறந்து பார்த்து ஒரு சாவியால் திறந்து மாளிகைக்குள் சென்றார். அநேக அறைகள் ஆள் நடமாட்டமில்லாது பூட்டப்பட்டே இருந்தன. இறுதியில் சமையல் அறையின் சமீபத்தில் உள்ள அறையை திறந்து பார்க்க அங்கிருந்த கட்டில்களில் சுந்தரராஜுவும் செல்வமும் ஆழ்ந்த நித்திரையில் நிம்மதியாய் குரட்டை விட்டு தூங்க கண்டார். நெருப்பு குச்சி கிழித்து பார்த்து திட்டமாய் அவர்கள்தான் என அறிந்து கொண்டதும் மெதுவாக சுந்தரராஜுவின் தலைப்பக்கத்தில் போய் நின்றதும் அதிக பிரகாசமுள்ள காந்த விளக்கு பத்தானை அமுக்கினார். ஜோதிமயமான காந்த விளக்குகளின் வெளிச்சம் சுந்தரராஜுவின் முகத்தில் பட்டவுடனே திடுக்கிட்டு எழுந்து தலையணையின் கீழ் வைத்திருந்த கைத்துப்பாக்கியை எடுக்கப் போனார். அதற்குள்ளாக செல்வமும் திடுக்கிட்டு எழுந்தாள். அவளும் அவ்வாறே தன் தலையணையின் கீழ் வைத்திருக்கும் துப்பாக்கியை எடுக்க முயன்றாள். கோவிந்தன் தாழ்ந்த குரலில், உங்கள் இருவர் தலைகளுக்கும் நேராக என் 2 கைகளிலும் உங்களை சுட்டு வீழ்த்த 2 துப்பாக்கிகள் ஆயத்தமாய் வைத்திருக்கிறேன். இருவரும் கைகளை மேலே தூக்குங்கள், இல்லாவிட்டால் சுட்டு விடுவேன் என்றார். தங்களை பயமுறுத்துபவன் தங்கள் கண்களுக்கு தெரியாமல் தங்கள் தலைப்பக்கம் இருப்பதாலும் தாங்கள் கைத்துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்கும் முன் இருவர் பேரிலும் 5-6 தரம் சுட சவகாசம் இருப்பதாலும் வேறு வழி ஒன்றுமில்லாததால் கோவிந்தன் சொன்ன பிரகாரம் அவர்கள் இருவரும் கைகளை தூக்கினார்கள். கோவிந்தன் சிரித்துக்கொண்டு,
சுந்தரராஜு గారు, நான் துப்பறியும் திருவல்லிக்கேணி கோவிந்தன். ஆகையால் தங்கள் நண்பன்தான். இப்போதும் உங்களுடைய நன்மையை நாடித்தான் இவ்விடம் வந்தேன். தாங்கள் இருவர் தலையணைகளின் கீழும் எப்போதும் கைத்துப்பாக்கிகள் வைத்துக்கொண்டு படுத்துக் கொள்வதும், தாங்கள் இருவரும் குறி தவறாமல் சுடக்கூடியவர்கள் என்றும் கொடி காமத்திலேயே நான் விசாரித்து அறிந்து கொண்டேன். நான் இன்னார் என்று சொல்வதற்கு முன் உங்கள் இருவரில் எவராவது என்னை சுட்டு வீழ்த்திவிட்டால் என்ன செய்வதென்று பயந்தே இவ்வாறு பயமுறுத்தினேன். இதோ பாருங்கள், ஒரு கையில் காந்த விளக்கும் மறு கையில் கைக்குட்டையும் தான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். சுந்தரராஜு எழுந்து கோவிந்தன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு, செல்வம், துப்பறியும் கோவிந்தன் அவர்களுடைய பிரதாபங்களை கேட்ட நீ அவரை பார்க்க வேண்டுமென்று பல முறை என்னிடம் சொல்லியிருக்கிறாயே. பார், இவர்தான் அந்த கியாதி பெற்ற கோவிந்தன் என்பவர். இவ்வளவு சக்தியும் கியாதியும் பெற்ற கோவிந்தன் எப்படி இருப்பாரோ என பல முறை சொல்லியிருக்கிறாயே. பார், அவர் சாதாரண மனிதர்தான், படோடோபமே கிடையாது. பார்த்தால் பசு போல்தான் இருப்பார் என்றார். அதுவரையில் வாய் திறவாமலும் கண் இமை கொட்டாமலும் கோவிந்தனை பார்த்து வந்த செல்வம், அபூர்வமான முறையில் ரண சிகிச்சைகள் செய்யும் வைத்தியர்களும், நிகரற்ற நாவல்கள் எழுதும் கிரந்த கர்த்தர்களும், கியாதி பெற்ற நாடகங்கள் எழுதும் ஆசிரியர்களும், ரயில் வண்டி, தந்தி, கம்பி இல்லாத தந்தி, கிராமபோன், தந்தியிலேயே பல மைல்களுக்கு அப்பாலிருந்து படம் பிடிக்கும் முறையை கண்டுபிடித்தவர் முதலியோரையெல்லாம் தங்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது போய் பார்த்தால், இவரா இவ்வளவு அபூர்வ விந்தைகளை கண்டுபிடித்தவர், அபூர்வ சிகிச்சை செய்பவர், இந்த நவீன கிரந்தகர்த்தா? இவர்தானா இந்த நவீனத்தை எழுதிய இரும்பு தலையன்? பார்த்தால் பரம சாதுவாயிருக்கிறாரே என நினைக்கும்படிதான் இருப்பார்கள். அவர்களைப் போலவே இவரும் சாதாரணமானவர்களைப் போல்தான் இருக்கிறார். ஆனால் அவர் கண்களை நேராக பார்க்கும் எவரும் அவரை கண்டு அஞ்ச வேண்டியதே என்றாள். நியாயமாய் நடக்கும் எவரும் அவரையாவது அவர் கண்களையாவது கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. திருடரும் கொலைபாதகரும் பஞ்சமாபாதகர்களும் தான் அவரை கண்டவுடன் நடுங்குவர் என்றார் சுந்தரராஜு. கோவிந்தன் தன்னை புகழ்வதை விரும்பவில்லை. ஆதலாலும் தான் வந்த வேலை அவசரமானதாகையாலும் அதை பற்றி முதலில் பேச வேண்டும் என்று சொல்லி ஜாக்கரே ரெட்டியார் தூண்டுதலின் பேரில் அனுப்பப்பட்ட துப்பறிபவர்கள் மூவர் அப்போது சுந்தரராஜுவை பிடிப்பதற்கு வாரண்ட் பெற்று ரயிலில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், காலை மெயிலில் வந்து இறங்கி 11 மணிக்குள் அங்கு வருவார்கள் என்றும், ஆகையால் ஜனங்கள் ஆழ்ந்த நெத்திரையில் இருக்கும் ஜாம வேளையிலேயே அங்கிருந்த ஆகாய விமானத்தின் என்ஜின்கள் பறக்கும்போது சத்தத்தை உண்டாக்குமாகையால் சத்தம் கொடுக்காத அவர் ஆகாய விமானத்துடன் இணைத்து தான் கொஞ்ச தூரம் தப்பி வெளியேறிவிட வேண்டும் என்றும், சௌகரியமான இடம் வந்தவுடன் இறங்கி அவிழ்த்து வேறாக பிரித்து கொண்டு போய்விடலாம் என்றும், கோவிந்தனின் விமானம் கீழ் இறங்கும்போது அதிக உயரத்திலேயே இன்ஜின்கள் சக்தியை நிறுத்திவிட்டதால் தான் தன் ஆகாய விமானம் கீழ் நோக்கி சுலபமாய் இறங்கிவிட்டதென்றும், மேலே போவதற்கு இன்ஜின் வேலை செய்யாவிட்டால் போகாதாகையால் அவர் விமானத்தின் சக்தியால் தான் இதுவும் கொண்டு போகப்பட வேண்டுமென்றும் கோவிந்தன் சொன்னார். உடனே அங்கு சில தினங்கள் வசித்த அடையாளங்கள் தெரியாதபடி புதிதாக தாங்கள் கொண்டு வந்ததும் விவசாய உத்தியோகஸ்தர் மூலமாய் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட சாமான்களையும் ஆகாய விமானத்தில் எடுத்து வைத்து கோவிந்தன் கொண்டு வந்த ஒரே ஆள் ஏறக்கூடிய அதிக கனமில்லாத சிறிய ஆகாய விமானத்தை ரெக்கைகள் எல்லாம் அவிழ்த்துவிட்டு பலமான கயிறுகளால் அதனுடன் இணைத்து கட்டிக்கொண்டு ஆகாய விமானங்கள் இருந்த இடங்களை சரி செய்துவிட்டு புறப்பட்டு சென்றார்கள். சௌகரியமான இடம் வந்ததும் விமானத்தை இறக்கி அதுவரை வேலை செய்யாது வந்த ஆகாய விமானத்தை வேலை செய்து அதில் கோவிந்தனும் ஸ்ரீதருடைய ஆகாய விமானத்தில் சுந்தரராஜுவும் செல்வமும் ஏறிக்கொண்டு சென்னைக்கு அருகாமையில் இருக்கும் மீனம்பாக்கம் ஆகாய விமானங்கள் விடும் இடத்தில் இறங்கி தனது நண்பரின் ஆகாய விமானத்தை அதன் இடத்தில் விட்டுவிட்டு பூட்டி சாவி போட்டுக்கொண்டு சுந்தரராஜுவின் ஆகாய விமானம் மோட்டார் வண்டியாக மாற்றி தரையிலும் ஓடக்கூடிய விதமாய் அமைக்க பெற்றதால் வேண்டிய மாறுதல்களை செய்து மோட்டார் வண்டியாக்கி அதில் மூவரும் ஏறிக்கொண்டு கோவிந்தன் மோட்டாரை ஓட்டி கொண்டு போய் தன் வீடு சேர்த்து அவர்களுக்கென தயாரித்து வைத்திருக்கும் தனி அறையை காட்டி அவர்களை சௌக்கியமாய் படுத்து சாவகாசமாய் எழுந்திருக்கும்படியும் சாப்பிட்டான பின் மற்ற விஷயங்களை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்றும் அவரும் தன் அறைக்கு போய் படுத்துக்கொண்டார்.
திரு ஜே.ஆர். ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.